ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 2/3/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், மாசி மகம் காமதகனம், உலக டென்னிஸ் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராக்கு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்ப லக்னம், இருப்பு 2 நாழிகை 3 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:28 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 8:16 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:46 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 7 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 6:28 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:16 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம், அதாவது யோகம் நன்றாக இல்லை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:16 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். பூராடம், உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு திங்கட்கிழமை, ரொம்ப விசேஷம். பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைக்கி மாசி மகம் வேறு, அதனால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் எப்படின்னா, இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பௌர்ணமி வருது, புரியுதா? சத்யநாராயண பூஜை பண்ணுறவா இன்றைக்கி கூட பண்ணலாம், சரியா? ரொம்ப விசேஷம். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் அதிகரிக்கலாம். அதே சமயம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வினை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இந்த நேரம் உங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிமையாக நிறைவேற வேண்டும் என்றால் கடவுளை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவோம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.
அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சிறிய அளவில் மன வருத்தத்தை உண்டாக்கலாம். கவனமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் வந்து அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் சிறுதூர பயணங்களின் மூலம் சிறப்பாக அமையும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்காவது கொடுத்துருங்கோ. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இன்றைய தினம் உங்களது முயற்சிகளில் சிறிய அளவில் தொய்வு ஏற்பட்டாலும் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சுப செய்தி ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான கடக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்தில் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலையில் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். இல்லத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் தம்பதிக்குள் ஒற்றுமை வேண்டும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறிய அளவில் குழப்பங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு சில முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் சிறிய அளவில் தடைகள் ஏற்பட்டு பிறகு அற்புதமாக நிறைவேறும். கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்மராசியில் சந்திர பகவான், அதே சமயம் கேது பகவானும் அங்கு இருப்பதால் மனதில் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதளவில் சிறிய அளவில் வேதனைகள் இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் துறையில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை, அதாவது வணிக ரீதியாக மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அயன சயன போகம் அப்படிங்கிற 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சில பிரச்சனைகள் எழும் மறையும்.
அதேபோல் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். சிறிய அளவில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் என்பதால் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் வீடு மனை வாகனம் வாங்கி மகிழ்வார்கள். அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் அருமையாக கிடைப்பதால் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் தொழில் துறையில் மேன்மையான போக்கு உங்களுக்கு உண்டாகும். சாதனை புரியக்கூடிய அளவில் சில வேலைகளை அற்புதமாக செயலாற்றிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏனெனில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில்துறை அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு கூடலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் குழப்பங்களே இல்லை என்ற அளவிற்கு தெளிவாக காணப்படக்கூடிய ஒரு நாள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் அற்புதமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்னல்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் மறையும். அதேபோல் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு உயர்வான சூழ்நிலை அமையும். அலுவலகத்தில் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் உள்ளது. கவனமாக இருப்பது நல்லது. ஏனெனில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எடுக்கும் காரியங்களில் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகள்
அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பா இருக்க தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரக்கூடிய நாளாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்களை 5 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள கவலைகள் குறையும் என்றாலும் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைவதால் குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் எழலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் வெற்றிகள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரிடம் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது உச்சிதம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகிர்வுணர் ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் கவனமாக இருந்தால் வெற்றி. அதேபோல் தொழில் துறையில் இருப்பவர்கள் சாதனை புரிவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகி அவர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.